மினாசான் கொம்பாவா. விரைவில் நமக்கு JLPT எக்ஸாம் வருது. கிராமர் செக்ஷன் எப்படி அப்ரோச் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி ஏதாவது சுலபமான வழிமுறைகள் ஏதாவது இருந்தால், ஈஸி அப்ரோச் ஏதாவது ஷேர் பண்ண முடியுமா அப்படின்னு சில பேர் ரெக்வஸ்ட் பண்ணியிருந்தீங்க. அதுக்காக தான் இந்த ஸ்டார் கொஷின்ஸ், அதாவது மோந்தாய் நம்பர் 2 கிராமர் செக்ஷனில் செகண்ட் மோந்தாயாக இருக்கக்கூடிய இந்த ஸ்டார் கொஷின்ஸ் யூஸ்வலாக எப்படி இருக்கும், இதை எப்படி அப்ரோச் பண்ணால் பெட்டராக இருக்கும் அப்படின்னு என்னோட ஐடியாவை ஷேர் பண்ணிக்கிறேன். முதலாவது இந்த ஸ்டார் கொஷின்ஸ் அப்படின்றது என்ன அப்படின்னா, கிராமர் செக்ஷனில் 2வது மோந்தாயாக இருக்கும். இதில் ஒரு 4 டேஷ் கொடுத்துருப்பாங்க. அதில் ஒரு டேஷில் மட்டும் ஸ்டார் சிம்பிள் இருக்கும். 4 வார்த்தைகள் கொடுத்துருப்பாங்க. எந்த டேஷில் எந்த வார்த்தை வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபில் பண்ணிவிட்டு அந்த ஸ்டாரில் இருக்கிற அந்த வார்த்தை தான் அதோட ஆன்சராக நம்ம மார்க் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி ஒரு கொஷின் இருக்கும். இந்த மாதிரி கொஷின்ஸ் முதலாவது எதுக்கு கொடுக்குறாங்க, JLPTயில் இந்த மாதிரி கொஷின் வரதுக்கு என்ன பர்பஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டூடெண்ட்டோட என்ன கேப்பபிலிட்டியை அவங்க செக் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு சென்டென்ஸ் காம்போசிஷன், ஒரு ஃபுல் சென்டென்ஸாக வரும்போது அதோட சின்டாக்ஸ், அதோட கிராமட்டிக்கல் கன்ஸ்ட்ரக்ஷன் கரெக்டாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணுறாங்க. அதை டெஸ்ட் பண்ணுறாங்க. அப்புறம் அந்த சென்டென்ஸ் இட் ஷுட் மேக் சென்ஸ், அது ஒரு சென்சிபிளான ஒரு அர்த்தமுள்ள ஒரு வாக்கியமாக இருக்கணும். அந்த மாதிரி அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு பண்ண தெரியுதா அப்படின்னு பார்க்குறாங்க. ஸோ அதுதான் இதில் என்ன ப்ரொஃபிஷியன்சியை செக் பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த சென்டென்ஸ் கம்போஸ் பண்ணக்கூடிய அந்த ப்ரொஃபிஷியன்சி, அந்த எபிலிட்டியை செக் பண்ணுறாங்க. நம்ம இப்போ பார்க்க போகிற கொஷின் பேப்பர் 2018 கொஷின் பேப்பர், அஃபிஷியல் JLPT வெப்சைட்டில் பப்ளிஷ் ஆகிருக்கிற கொஷின் பேப்பர். எப்படி அப்ரோச் பண்ணலாம் இந்த மாதிரி கொஷின்ஸை, ஏதாவது ஈஸி மெத்தட் இருக்கா அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இந்த 2018 கொஷின் பேப்பரில் ஃபஸ்ட்டு 15 கொஷின்ஸ் மோந்தாய் 1ல் இருந்துச்சு. 16th கொஷின் இந்த ஸ்டார் கொஷின். ஸோ இப்படி ஒரு சென்டென்ஸ் கொடுத்துருக்காங்க. சென்கெட்ஸு மாதே ஹனாயாகா அத்தா, அப்புறம் 4 டேஷ் ஒய்ஷி தேஸ். ஃபஸ்ட்டு திங் நமக்கு என்ன கட்டாயம் தெரிஞ்சிருக்கணும்னா, அஃப்கோர்ஸ் வொக்காபுலரி தெரிஞ்சிருக்கணும். கிராமரை பற்றியே அதுக்கு அடுத்தது தான் நம்ம யோசிக்க முடியும். ஓகே, சென்கெட்ஸு மாதே அப்படின்னா போன மாதம், சென்கெட்ஸுனா போன மாதம். ஸோ போன மாதம் வரைக்கும் ஹனாயா பூக்கடை, கா அத்தா பூக்கடை இருந்தது. அதோட அந்த சென்டென்ஸ் இப்படி பாதியில் இருக்குது. அப்புறம் 4 டேஷ் கொடுத்துருக்காங்க. ஒய்ஷி தேஸ் கொடுத்துருக்காங்க. ரொம்ப சுவையாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க, டேஸ்டியாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பூக்கடை அப்படின்னு சொல்லியிருக்காங்க, கடைசி வார்த்தை டேஸ்டியாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த 4 ஆப்ஷன்ஸ் என்னென்னு பார்க்கலாம். இந்த 4 ஜம்பிள்டு வேர்ட்ஸை தான் நம்ம கரெக்டான ஆர்டரில் எடுத்து அந்த 4 டேஷ்லேயும் ஃபில் பண்ண போகிறோம். என்ன வார்த்தையை எந்த பக்கம் அரேஞ்ச் பண்ணால் அந்த சென்டென்ஸ் மீனிங்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வார்த்தை தெக்கிதா, 2வது ரிங்கோனோ கேக்கிகா, 3வது கிஸ்ஸா தென்வா, 4வது பஷோனி. ஸோ இந்த 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஃபஸ்ட் இந்த 4 ஆப்ஷனுக்கு என்னென்ன மீனிங்? தெக்கிதா அப்படின்னா ரெடி ஆயிடுச்சு, உருவாகிருச்சு அப்படின்ற அர்த்தம். ரிங்கோனோ கேக்கிகா, ரிங்கோனா ஆப்பிள். ஸோ ஆப்பிள் கேக் அடுத்த ஆப்ஷன் கிஸ்ஸா தென். கிஸ்ஸா தென் அப்படின்னா காஃபி ஷாப். 4வது பஷோனி. பஷோ அப்படின்னா அந்த பிளேஸ், பஷோனின்னா அந்த இடத்துல அப்படின்னு அர்த்தம். ஸோ போன மாதம் பூக்கடை இருந்த டேஷ் சுவையாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. உருவாகியுள்ள ஆப்பிள் கேக்கு, காப்பி கடை இடத்துல, இந்த மாதிரியான ஜம்பிள்டு வேர்ட்ஸை நம்ம எப்படி ஒரு ஆர்டரில் போட போகிறோம், எந்த ஆர்டரில் போட்டால் இந்த சென்டென்ஸ் கரெக்ட் மீனிங் கொடுக்கும் அப்படின்றது தான். இப்போ இதில் என்னென்னா, ஃபஸ்ட்டு டேஷ்லேருந்து தான் நம்ம ஃபில் பண்ணிக்கிட்டு வரணும் அப்படின்றது அவசியம் இல்லை. நம்ம முதல்லேருந்து பார்க்கலாம், இல்லாட்டி லாஸ்ட்டு கூட பார்க்கலாம். இப்போ இங்கே கடைசியில் ஒய்ஷி தேஸ் அப்படின்ட்டு இருக்கு. ஒய்ஷி சுவை அப்படின்னு சொன்னாலே எனக்கு ஏதாவது சாப்பிட்ற ஐட்டமாக தான் இருக்கும். அப்போ நம்ம என்ன பண்ணலாம், ரிங்கோனோ கேக்கி அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகே, சும்மா அதை யோசிச்சு பார்க்கலாம். ரிங்கோனோ கேக்கிகா ஒய்ஷி தேஸ். ஆப்பிள் கேக் டேஸ்டியாக இருக்குது. சரி, ஆப்பிள் கேக் டேஸ்டியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஜஸ்ட்டு நம்ம வச்சுக்கலாம் சும்மா. அதாவது ரிங்கோனோ கேக்கி கடைசி டேஷில் வரணும், 2 கடைசி டேஷில் வரணும்னு நம்ம ஃபஸ்ட்டு அசியூம் பண்ணிக்கலாம். இப்போ காப்பி கடை அப்படின்னு இருக்குது. காப்பி கடையும் அந்த ஆப்பிள் கேக்கையும் எப்படி நம்ம சம்மந்தப்படுத்துறது? அந்த காஃபி கடையில் இருக்கக்கூடிய ஆப்பிள் கேக் டேஸ்டியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்களா இருக்கும் ஒருவேளை. ஸோ கிஸ்ஸா தென் வா ரிங்கோனோ கேக்கிகா ஒய்ஷி தேஸ்.
வரலாமா? அந்த காஃபி கடையுடைய ஆப்பிள் கேக் வந்து டேஸ்டியாக இருக்குது அப்படின்னு. ஆனால் காஃபி கடை பக்கத்தில் உடையன்ற வார்த்தை நோவே இல்லையே. கிஸ்ஸாத்தென் நோ அப்படின்னு வரணும்ல, காஃபி கடையுடைய ஆப்பிள் கேக்குன்ட்டு. அந்த மாதிரி இல்லையே அப்படின்னீங்கன்னா இப்போ தான் இங்கே வந்து உங்களுக்கு கிராமர் வந்து யூஸ் ஆகும். N5லேயே நம்ம பார்த்துருக்கோம். சப்போஸ் மென்னானோ நீங்க படிச்சிருந்தீங்கன்னா லெசன் 16ல் நம்ம பார்த்துருக்கோம். ஏ வா பி கா அட்ஜெக்டிவ் தெஸ் அப்படின்னு. அந்த காஃபி ஷாப்பில் வந்து ரிங்கோ கேக்கு டேஸ்டியாக இருக்கும். ஸோ அந்த காப்பி கடையை பற்றி நம்ம வந்து அங்கே என்ன நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது ஏவா பீகா அட்ஜெக்டிவ் தெஸ் இந்த ஃபார்மேட் யூஸ் பண்ணால் போதுமானது. அதனால கிஸ்ஸத்தென் வா ரிங்கோனோ கேக்கிகா ஒய்ஷி தெஸ். காஃபி ஷாப்பில் ரிங்கோ கேக் வந்து டேஸ்டியாக இருக்குது. ஓகே, கடைசி 2 டேஷ் வந்து நம்ம ஃபில் பண்ணிட்டோம். மிச்சம் 2 டேஷ் இருக்குது. போன மாதம் வரைக்கும் பூக்கடை இருந்த இடத்துல வந்து புதுசாக உருவாகி இருக்கிற காப்பி கடை அப்படின்னு வரலாம். இது எப்படி நமக்கு தெரியும்? முன்னாடியே இப்படி தான் வரணுன்ட்டு எப்படி தெரியும் அப்படின்னீங்கன்னா இப்போ தான் நமக்கு வந்து கிராமர் யூஸ் ஆகும். யூஸ்வலி இந்த மாதிரியான மோந்தாயில் அந்த சென்டென்ஸை காம்ப்ளெக்ஸ் ஆக்கணுன்றதுக்காக ஒரு பர்டிகுலர் கிராமர் பாயிண்ட் நிறைய தடவை கேட்குறாங்க. அது என்னன்னா மேஷி ஓ செட்சுமே சிறு புன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பெயர் சொல்லை விளக்கும் வாக்கியம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். கொஞ்சம் காம்ப்ளெக்ஸாக இருக்குது இதை கேட்டாலே. அப்படின்னா என்ன முதலாவது அப்படின்னா சரி, இப்போ வந்து கிஸ்ஸத்தென் வா ரிங்கோனோ கேக்கிகா ஒய்ஷி தெஸ் சொல்லிட்டோம். காப்பி கடையில் ஆப்பிள் கேக்கு டேஸ்டியாக இருக்குன்னு சொல்லிட்டோம். எந்த காப்பி கடை? கொனோ கிஸ்ஸாத்தென் சொனோ கிஸ்ஸாத்தென். எந்த காப்பி கடை? எந்த கிஸ்ஸாத்தென்? ஒருத்தர் கேட்குறாரு தொனோ கிஸ்ஸாத்தென் தெஸ்கா, எந்த காஃபி கடை அப்படின்னு கேட்குறாரு. சென்கெட்சுமா தே ஹனாயாகா அத்தாபாஷோனி தெக்கித்தா கிஸ்ஸாத்தென் தெஸ். போன மாதம் வரைக்கும் பூக்கடை இருந்த இடத்துல உருவாகியுள்ள வந்துள்ள காப்பி கடை. ஸோ போன மாதம் வரைக்கும் பூக்கடையாக இருந்த இடத்துல இப்போ ஒரு காப்பி கடை வந்திருக்குதுல்ல, அந்த காப்பி கடை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது கொஞ்சம் காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ். ஸோ அந்த கிஸ்ஸாத்தென் அப்படின்ற அந்த காஃபி ஷாப் வந்து அதுக்கு எப்படி அடையாளம் சொல்கிறாங்க அப்படின்னா இந்த அந்த அப்படின்னு சொல்லலை, ஒரு முழு சென்டென்ஸையே வந்து அந்த காஃபி ஷாப்புக்கு ஒரு அடையாளமாக சொல்கிறாங்க. ஒரு ஃபுல் சென்டென்ஸே அந்த காஃபி ஷாப்புக்கு ஒரு அட்ஜெக்டிவ் ஆயிடுச்சு. செங்கெட்சுமா தே ஹனாயாகா அத்தாபாஷோனி தெக்கித்தா கிஸ்ஸாத்தென் தெஸ். ஸோ இதைத்தான் வந்து அந்த கிஸ்ஸாத்தென் அப்படின்ற ஒரு பெயர் சொல்ல வந்து ஒரு ஃபுல் வாக்கியம் வந்து விளக்குது. ஸோ எந்த காஃபி ஷாப்பு, எப்படிப்பட்ட காஃபி ஷாப்பு அப்படின்றத வந்து அந்த ஃபுல் சென்டென்ஸ் விளக்குறதுனால இந்த மாதிரியான கேள்வி, அதாவது ஒரு வார்த்தையை வந்து எப்படிப்பட்ட எந்த அப்படின்னு கேட்குற ஒரு ஃபுல் வாக்கியம் வரக்கூடிய இந்த மாதிரியான சென்டென்ஸ் பேட்டர்ன் வந்து நிறையா ரிப்பீட்டடாக வருது. அப்போ தான் வந்து அந்த சென்டென்ஸை காம்ப்ளெக்ஸ் ஆக்க முடியும். ரொம்ப சிம்பிளாக கொடுத்தாங்கன்னா நம்ம N5 பீப்புள் கூட சால்வ் பண்ணிடுவாங்க. இப்போ N4 அப்படிங்கிறதுனால கொஞ்சம் காம்ப்ளெக்சிட்டி இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு இது ஒரு மெத்தட். ஸோ இப்போ நமக்கு 4 டேஷ் என்னென்னு தெரிஞ்சிருச்சு. என்ன வரும்? சென்கெட்சுமா தே ஹனாயாகா அத்தாபாஷோனி தெக்கித்தா கிஸ்ஸாத்தென் வா ரிங்கோனோ கேக்கிகா ஒய்ஷி தெஸ். போன மாதம் வரைக்கும் பூக்கடை இருந்த இடத்துல உருவாகி இருக்கிற காஃபி கடையில் ஆப்பிள் கேக்கு டேஸ்டியாக இருக்குது. ஒரு பெயர் சொல்ல வந்து விளக்கக்கூடிய அந்த வாக்கியம், இந்த மாதிரி பேட்டர்ன் வந்து கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. நிறைய கொஷின்ஸ் இதுலேயே சால்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து புரிஞ்சிடும். இந்த மாதிரி பேட்டர்னில் இருக்கிறது வந்து ஜென்ரலி நம்ம வந்து லாஸ்ட் டேஷ்லேருந்து ஃபில் பண்ணிட்டு வந்தோம்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கிற மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன். நெக்ஸ்ட் கொஷின் போகலாம். கொஷின் 17. கினோனோ யோரு இயே நீ கயத்தே கரா காகி ஓ டேஷ் ஒபோயேத்தே இமாசேன். கினோனோ யோரு நேற்று நைட்டு, இயே நீ கயத்தே கரா வீட்டுக்கு வந்த பிறகு, தே ஃபார்ம் ப்ளஸ் கரா இருக்குது, அதனால் வந்ததுக்கு அப்புறம் அப்படின்னு அர்த்தம். காகி ஓ சாவி கீஸ். ஸோ சாவியை டேஷ் ஒபோயேத்தே இமாசேன் ஞாபகம் இல்லை அப்படின்னு சொல்கிறார். இந்த கொஷின் என்னமோ கொஞ்சம் ஈஸியாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது. 4 ஆப்ஷன்ஸ் பார்த்துடலாம். தோக்கோ ஒய்த்தா நீ கா. மீனிங் தோக்கோ அப்படின்னா எந்த இடம் அப்படின்னு அர்த்தம். ஒய்த்தா அப்படின்னா ஒக்கிமாஷிதா வைக்கிறது, டு கீப், அதோட பாஸ்ட் டென்ஸு வைத்தேன் அப்படின்ற மீனிங். நீ அப்படின்னா அந்த இடத்துல அப்படின்னு சொல்கிறதுக்கு அந்த பிளேஸ் மார்க்கர் பார்ட்டிக்கலாக இருக்கலாம். கா அப்படின்றது ஒரு கொஷின் மார்க்கர்.
ஸோ கொஷின் மார்க்கர் வந்து எப்போவுமே N5 லெவலில் நம்ம பார்க்கும்போது சென்டென்ஸ் எண்டிங்கில் தான் வரும். பட் இங்கே வந்து இந்த கா வந்திருக்கு, அதனால இது ஒரு வேளை இந்த எம்பெடட் கொஷின் அப்படின்ற கிராமராக இருக்கலாம். எம்பெடட் கொஷின் அப்படிங்கிறது என்னன்னா, ஒரு சாதாரண வாக்கியத்துக்கு நடுவில் வந்து இடையில் வந்து ஒரு கொஷின், ஒரு வினா வாக்கியம் வந்து நடுவில் சொருகப்பட்டு இருக்கும். வெளியே பார்த்தீங்கன்னா அது ஒரு நார்மல் அஃபர்மேட்டிவ் சென்டென்ஸாக தான் இருக்கும். பட் ஒரு இன்டராகேட்டிவ் சென்டென்ஸ் வந்து அந்த சென்டென்ஸ்க்கு நடுவில் இருக்கும். ஸோ கொஞ்சம் காம்ப்ளெக்ஸாக இருக்குதுன்னு நீங்கள் நினைப்பீங்க. இது ஆக்சுவலாக அவ்வளோ காம்ப்ளெக்ஸ் கிடையாது. நேற்று நைட்டு வீட்டுக்கு வந்தது பிறகு சாவியை எங்கே வச்சேன்னு எனக்கு ஞாபகம் இல்லைன்னு சொல்கிறார். எங்கே வச்சேன் அப்படின்னு எனக்கு ஞாபகம் இல்லை, அவ்வளோதான். ஸோ எங்கே வைத்தேன் அப்படின்றது என்னது? காகிவோ தோக்கோனி ஒய்த்தாக்கா, அது ஒரு கேள்வி தானே. தோக்கோனி ஒய்த்தாக்கா, இந்த இடத்தில் வைத்தேனோ அப்படின்னு அது ஒரு கேள்வி. அதனால் காகிவோ தோக்கோனி ஒய்த்தாக்கா ஒபோயேத்தே இமாசேன், அவ்வளோதான் இந்த சென்டென்ஸ். ஸோ இந்த பர்டிகுலர் கொஷின் வந்து ரொம்பவே ஈஸியாக இருந்தது. பட் இதோட கிராமர் என்ன அப்படின்னா, ஒரு வாக்கியத்துக்கு உள்ள நடுவில் ஒரு கொஷின் வேர்டு வந்துச்சுன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் தோக்கோனி எந்த இடத்துல அப்படின்னு கேட்கும்போது உள்ளுக்குள்ள கொஷினுக்குள்ள கண்டிப்பாக ஒரு கா வரணும். கொஷின் மார்க்கர் பார்ட்டிக்கிள் வந்து கா கண்டிப்பாக வரணும். இந்த கொஷின் மாதிரியே இன்னும் என்னென்ன வரலாம் அப்படின்னா, க தோக்கா, இந்த கதோக்கா அந்த கிராமரில் இருக்கிற கொஷின்ஸும் ஃப்ரீக்வெண்ட்டாக கேட்பாங்க. ஸோ இந்த ரெண்டு பேட்டர்ன் நம்ம போன தடவை பார்த்த அந்த ஒரு நவுனை எக்ஸ்பிளைன் பண்ணக்கூடிய சென்டென்ஸ் அந்த மாதிரி பேட்டர்னும், இந்த எம்பெடட் கொஷின் ஒரு ஃபுல் சென்டென்ஸுக்குள்ளே இருக்கிற ஒரு கொஷின் சென்டென்ஸும் ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக கேட்குறாங்க. இந்த பேட்டர்ன் ரெண்டுமே மோஸ்ட்லி வரும். நெக்ஸ்ட் கொஷின் 18 போலாம். வாதாஷி வா பியானோ ஓ டேஷ் ஜிகான்கா அரிமாசேன். வாதாஷி வா அப்படின்னா நான், பியானோ பியானோ, ஜிகான்கா அரிமாசேன் டைம் இல்லை அப்படின்னு சொல்கிறார். சரி, 4 ஆப்ஷன்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க? ஹிக்கு நோகா, ஹிக்கு சைக்கின் இசோகாஷிக்குத்தே ஸ்கீதேசுகா, 4 ஆப்ஷன். மீனிங் என்ன? ஹிக்கு நோகா அப்படின்னா வாசிப்பது அப்படின்னு அர்த்தம், வாசிக்கிற அந்த விஷயம். ஹிக்கு அப்படின்னா வாசிக்க அப்படின்னு அர்த்தம். சரி, சைக்கின் இசோகாஷிக்குத்தே, ரீசண்டாக நான் ரொம்ப பிஸியாக இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு. சைக்கின் இசோகாஷி தேஸ் அப்படின்னா பிஸியாக இருக்கேன் அப்படின்னு அர்த்தம். இங்கே இசோகாஷிக்குத்தே இருக்கு, அந்த கிராமர் தான் நம்ம பார்க்கணும். ஸ்கீதேசுகா எனக்கு பிடிக்கும் ஆனால் அப்படின்னு சொல்லிட்டார். சரி, இப்போ நடுவில் ஆனால் வந்திருக்கு, அப்போ 2 சென்டென்ஸ் இருக்க போகுது. ஏன்னா ஆனால் அப்படின்னா அது ஒரு கன்ஜங்ஷன். ஸோ ஸ்கீதேஸ் இருக்கு, எனக்கு பியானோ வாசிக்க பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறாரோ என்னமோ. ஸோ அதை முதல்ல நம்ம போட்டுருவோம். ஏன்னா தெசுகா வந்ததுனால ஃபஸ்ட்டு பார்ட் ஆஃப் த சென்டென்ஸை ஃபஸ்ட்டு நம்ம முடிச்சுக்கலாம். வதாஷி வா பியானோவோ ஹிக்கு நோகா ஸ்கீதேஸ், எனக்கு பியானோவை வாசிப்பது பிடிக்கும். ஆனால் வதாஷி வா பியானோவோ ஹிக்கு நோகா ஸ்கீதேஸ் கா, ஆனால் இப்போ கடைசி 2 டேஷில் தான் என்ன வரணும்னு தெரியல. 2 வார்த்தை தானே இருக்குது. 2 வார்த்தை இருந்தால் எனக்கு வாசிக்கிறதுக்கு டைம் இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. அதனால் ஹிக்கு ஜிகான்கா அரிமாசேன் அப்படின்னு கடைசி டேஷில் ஹிக்கு வந்துடும். அப்போ இன்னும் ஒரு டேஷ் தான் மிச்சம் இருக்குது. அங்கே வந்து சைக்கின் இசோகாஷிக்குத்தே, ரீசெண்டாக நான் ரொம்ப பிஸியாக இருக்கிறதுனால அப்படின்னு சொல்கிறார். பட் இங்கே என்ன நீங்கள் கவனிக்கணும், கிராமர் பாயிண்ட் என்ன அப்படின்னா, இங்கே வந்து இசோகாஷிக்குத்தே இருக்குது, தே ஃபார்ம். அது குத்தேன்றது இ அப்ஜெக்டிவ் உடைய தே ஃபார்ம். ஸோ தே ஃபார்ம் அப்படின்றது வந்து காஸ் அண்ட் டிஃபெக்ட். அதனால தான் இது அப்படின்னு சொல்கிற காஸ் அண்ட் டிஃபெக்ட்டுக்கு நம்ம யூஸ் பண்ண முடியும். இதுவும் ஒரு N4 கிராமர் தான். மின்னானு நிஹோங்கோ படிச்சிருந்தீங்கன்னா லெசன் 39 இந்த கிராமர் நீங்கள் படிச்சிருப்பீங்க. யூஸிங் தே ஃபார்ம் ஃபார் காஸ் அண்ட் டிஃபெக்ட். ஸோ இங்கே என்ன சொல்ல வராரு? ரீசண்டாக பிஸியாக இருக்கிறதுனால அப்படின்னு சொல்கிறார். ஸோ ஏன் வந்து பியானோ வாசிக்கிறதுக்கு டைம் இல்லை? ஹிக்கு ஜிகான்கா அரிமாசேன்னு ஏன்? சைக்கின் இசோகாஷிக்குத்தே, ரீசண்டாக பிஸியாக இருக்கிறதுனால வாசிக்கிறதுக்கு டைம் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ இங்கே வந்து ஃபஸ்ட் பார்ட் ஆஃப் த சென்டென்ஸை நம்ம ஃபில் பண்ணுறது ஈஸியாக இருந்ததுனால அடுத்த 2 டேஷ் வந்து நம்ம ஈஸியாக ஃபில் பண்ணிட்டோம். பட் இதோட பேக்ரவுண்ட் கிராமர் வந்து இதுதான். ஸோ இந்த மாதிரி N4 கிராமரை கவர் பண்ணக்கூடிய ஜென்ரல் கொஷினும் கேட்கறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. நெக்ஸ்ட் 19th, வதாஷி வா 20歳の誕生日に祖父がダッシュいます.
மீனிங் பார்க்கலாம். வத்தாஷிவா நான், நிஜுசாய் 20 வயசு, நிஜுசாய் நோ தாஞ்சோபி அப்படின்னா 20வது பிறந்த நாள். 20வது பிறந்த நாளுக்காக வேண்டி சோஃபு, சோஃபு அப்படின்னா யாருன்னா கிராண்ட் ஃபாதர், தாத்தா. தாத்தாகா டேஷ் இமாஸ் கொடுத்துருக்காங்க. 4 ஆப்ஷன்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க? தாய்செட்சு நீ குரேத்தா ஸ்கத்தே கமேராவோ. தாய்செட்சு நீ அப்படின்னா, தாய்செட்சு அப்படின்னா ரொம்ப முக்கியம் அப்படின்னு அர்த்தம். பட் வென் யூ ஆட் நீ, தாய்செட்சு நீ அப்படின்னு சொல்லும்போது நம்ம முக்கியமாக அப்படின்னு சொல்கிறத விட அதோட மீனிங் வந்து பத்திரமாக, கவனமாக, கேர்ஃபுல்லி அப்படிங்கிற மீனிங்கில் நிறைய யூஸ் ஆகுது. தாய்செட்சு நீ பத்திரமாக அப்படின்னு. குரேத்தா அப்படின்னா நமக்கு தெரியும், அகேமாஸ் குரேமாஸ் அதில் வரும். குரேத்தா அப்படின்னா கொடுத்த, அவர் கொடுத்தாரு அப்படின்னு சொல்கிற மீனிங்கில் குரேத்தா. ஸ்கத்தே மீன்ஸ் நான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸ்கத்தே இமாஸ் அப்படின்னா யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு அர்த்தம். கமேராவோ அப்படின்னா இந்த கேமரா, கேமராவை அப்படின்னு. ஓகே, ஸோ தாத்தா கொடுத்த கேமராவை நான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரோ என்னமோ, வேணா அது மாதிரி நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். லாஸ்ட் டேஷில் என்ன வரும்? கேமராவோ ஸ்கத்தே இமாஸ். லாஸ்ட் 2 டேஷஸில் வந்து கேமராவோ ஸ்கத்தே இமாஸ், கேமராவை யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு வரலாம். ஓகே, எந்த கேமராவை? தாத்தா கொடுத்த கேமராவை அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே கூட கேமராவோ ஸ்கத்தே இமாஸ், நான் கேமராவை யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி கடைசி 2 டேஷில் வந்து 4, 3 முதல்ல ஃபில் பண்ணி பார்க்கலாம். ஓகே, ஸோ எந்த கேமராவை நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா தாத்தா கொடுத்த கேமராவை. தொன்னா கேமரா தேஸ்கா. இப்போ இங்கே கேமரா அப்படின்ற ஒரு நவுனை தான் இப்போ நம்ம வந்து எக்ஸ்பிளைன் பண்ணப்போம். எந்த மாதிரியான, எப்படிப்பட்ட கேமரா, எந்த கேமரா அப்படின்னு கேட்கும்போது தாத்தா கொடுத்த கேமரா, சோஃபுகா குரேத்தா கேமரா. ஓகே, ஸோ இங்கேயும் அதே தான், நம்ம ஃபஸ்ட்டு பார்த்த மாதிரி அந்த பெயர் சொல்ல வந்து எக்ஸ்பிளைன் பண்ணக்கூடிய எப்படிப்பட்ட கேமரா, இந்த கேமராவா அந்த கேமராவா, எந்த கேமரா, 20வது பர்த்டேக்கு தாத்தா கொடுத்த கேமரா, அதனால இங்கேயும் நம்ம யூஸ் பண்ணிட்டோம். சரி, ரைட்டு. அப்போது சோஃபுகா குரேத்தா கேமராவோ ஸ்கத்தே இமாஸ். அப்போது நடுவில் இன்னொரு வார்த்தை தாய்செட்சு நீன்னு ஒரு வார்த்தை இருக்கே, அதை எங்கே கொண்டு போய் நம்ம செருக முடியும்? ஸோ தாய்செட்சு நீ அப்படின்னா ரொம்ப கேர்ஃபுல்லி, கவனமா அப்படின்னு அர்த்தம். ஸோ அது வந்து ஒரு அட்வர்ப். ஸோ இந்த இடத்துல ஒரு அட்வர்போட யூஸு தோச் கத்தே இமாஸ்கா. எப்படி யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? ரொம்ப கவனமாக யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். தாய்செட்சு நீ ஸ்கத்தே இமாஸ். சோஃபுகா குரேத்தா கேமராவோ தாய்செட்சு நீ ஸ்கத்தே இமாஸ். ஸோ தாய்செட்சு நீ தான் இந்த இடத்துக்கு ஆன்சர். ஸ்டாரில் வந்து அந்த 1 தானே இருக்குது, அதனால அதுதான் ஆன்சர். ஸோ இங்கே இந்த தாய்செட்சு நீயை வந்து எங்கே போட போகிறோமோ அதுதான் இந்த கொஷனில் வந்து சேலஞ்சாக இருக்கும். ஓகே, நம்ம தெரியாமல் வந்து சோஃபுகா ரொம்ப முக்கியமான அப்படின்னு நம்ம அர்த்தத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சோஃபுகா தாய்செட்சு நீ குரேத்தா அப்படிங்கிற மாதிரி நம்ம தப்பாக ஆர்டரை மாற்றி போடுறதுக்கு நிறையா சான்ஸ் இருக்குது. தாய்செட்சு நீ அப்படின்னா கேர்ஃபுல்லி அப்படிங்கிற ஞாபகம் வந்து நமக்கு வரணும். இந்த கொஷின் வந்து பார்த்தா ரொம்ப ஈஸி மாதிரி தான் இருக்குது, கொஞ்சம் ட்ரிக்கி கொஷின் தான். இந்த மொந்தாய் 2ல் மொத்தமாக 5 கேள்வி தான் இருக்கும். லாஸ்ட் ஒன் கொஷின் நம்பர் 20. இங்கே வந்து ஹயாஷி சானும் ரீ சானும் பேசிக்கிறாங்க. ராய்ஷு யக்யூ நோ ஷியாய் ஓ மீனி கோத்தோ ஒமொத்தே இருந்தேசுகா ரீசான் மோ இஷோனி தோ தேஸ்கா. அதுக்கு ரீசான் சொல்கிறாரு, யக்யூ நோ ஷியாய் தேஸ்கா ஈ தேஸ்னே, அப்புறம் சம்திங் சம்திங் டெஸ் அப்படின்னு சொல்கிறார். இதில் வந்து முக்கியமான சேலஞ்ச் எடுத்த உடனே என்னென்னா கொஞ்சம் பெரிய பேசேஜ் மாதிரி நிறையா படிக்க வேண்டியிருக்கு. அதனால் நமக்கு ரீடிங் ஸ்பீடு வந்து இருக்கணும் முதலாவது. ஸோ ஹயாஷி சான் என்ன சொல்கிறாருன்னா, ராய் ஷூ யக்யூ நோ ஷியாய் ஓ மீனி இகோத்தோ ஒமொத்தேயிரு. அடுத்த வாரம் வந்து பேஸ்பால் மேட்சை பார்க்கலாம், மீனி இகோ பார்க்குறதுக்கு போகலாம் அப்படின்னு நான் நினச்சிட்ருக்கேன். இகோத்தோ ஒமொத்தேயிரு ஒலிஷனல் ஃபார்ம், போகலாம்னு நான் நினச்சிட்ருக்கேன். தெசுகா. ஸோ அந்த தெசுகா அப்படின்னு சொன்னால் அந்த கான்டெக்ஸ்ட், அதுக்காக தான் நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்குறதுக்கு வந்திருக்கேன் அப்படின்னு அவர் சொல்லிட்டு வராரு. ரீசான் மோ இஷோனி தோ தேஸ்கா, நீங்களும் கூட வரீங்களா, எப்படி வேணா கூட வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரை கூப்பிடுறாரு. அதுக்கு ரீசான் சொல்கிறாரு, ஓ அப்படியா, யக்யூ நோ ஷியாய் தேஸ்கா, பேஸ்பால் மேட்சா ஈ தேஸ்னே, ஓ சூப்பர். அப்புறம் என்னமோ சொல்கிறார்.
4 ஆப்ஷன்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க? ஜெஹி இக்கிதாய், கொத்தோகா நாய், மீனி இத்தா, நோதே. ஸோ ஜெஹி இக்கிதாய் அப்படின்னா கட்டாயம் நான் போக விரும்புகிறேன், எனக்கு போகணும்னு ஆசையாக இருக்குது. கொத்தோகா நாய் இது ஒரு கிராமர் மாதிரி தெரியுது. சம்திங் சம்திங் கொத்தோகா நாய் அப்படின்றது வந்து அந்த விஷயம் வந்து நான் பண்ணது கிடையாது, இது வரைக்கும் பண்ணது கிடையாது அப்படின்ற மாதிரியான கிராமரில் நம்ம பார்த்துருக்கோம். சரி, பார்க்கலாம். அடுத்து மீனி இத்தா, பார்க்க போனேன் அப்படின்னு அர்த்தம். மீனி இத்தா பார்க்க போனேன் அப்படின்னு அர்த்தம். நோதே இதுவும் ஒரு கிராமர் தான். நோதேன்றது வந்து அதனால் அப்படின்ற 2 சென்டென்ஸை கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு கன்ஜங்ஷன். சரி, இந்த 4 டேஷில் என்ன வரணும்னு பார்க்கலாம். கட்டாயம் நான் போக விரும்புகிறேன் அப்படின்னு சொல்கிற மாதிரி ஜெஹி இக்கிதாய் தேஸ் அப்படின்ட்டு வேணால் கடைசி டேஷில் சும்மா ட்ரை பண்ணி வச்சுக்கலாம். ஜெஹி இக்கிதாய் தேஸ் லாஸ்ட் டேஷில் வருமோ அப்படின்னு நம்ம யோசிச்சு வச்சுக்கலாம். இப்போ வந்து நமக்கு கொத்தோகா நாய், அதாவது கொத்தோகா அரிமாஸ், கொத்தோகா அரிமாசேன், அது என்ன கிராமர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தா ஃபார்ம் ப்ளஸ் கொத்தோகா நாய். தா ஃபார்ம் ப்ளஸ் கொத்தோகா அரிமாஸ் நமக்கு தெரியும், செய்தது உண்டு, அது ஐ ஹாவ் த எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் டூயிங் தட். தா ஃபார்ம் ப்ளஸ் கொத்தோகா நாய் அப்படின்னா நான் அதை செய்ததே கிடையாது, இது வரைக்கும் நான் அதை செஞ்சது கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ இங்கே தா ஃபார்ம் இருக்கா? ஆமாம் இருக்குது. மீனி இத்தா கொத்தோகா நாய், இது வரைக்கும் நான் பார்க்க போனதே கிடையாது. மீனி இத்தா கொத்தோகா நாய் நோதே, அதனால ஜெஹி இக்கிதாய் தேஸ் அப்படின்னு சொல்லியிருக்கலாம். ஸோ இங்கே இன்னொரு கிராமர் நமக்கு என்ன தெரியணும்? நோதேனா அதனால் அப்படின்னு நமக்கு தெரியும். மீனி இத்தா கொத்தோகா நாய் நோதே ஜெஹி இக்கிதாய் தேஸ், நான் பார்க்க போனதே கிடையாதுன்றதுனால கட்டாயம் எனக்கு போகணும்னு ஆசையாக இருக்குது அப்படின்னு சொல்கிறேன். ஸோ இதில் 2 கிராமர், தா ஃபார்ம் ப்ளஸ் கொத்தோகா நாய். நம்ம கொத்தோகா அரிமாஸ் நிறைய கேள்விப்பட்டிருப்போம், கொத்தோகா நாய் கொடுத்தோன்னே திடீர்னு ஒரு கன்ஃபியூஷன் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. நோதே கிராமர் வந்து அது பேசிக்கலி N4 கிராமர் தான், அதனால நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். ஸோ இந்த மாதிரி நோதேவோ இல்லை நோனியோ அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு கிராமர் கூட இதில் வரதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி கொஷின்ஸ் வந்து நீங்கள் நிறையா ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா இந்த கொஷின் வந்து ரொம்ப ஈஸியாக நம்மளால் சால்வ் பண்ண முடியும். இந்த ஒவ்வொரு கொஷினுக்குமே நமக்கு வந்து ஒரு 30 to 40 செகண்ட்ஸ்க்கு மேலே ஆகவே ஆகாது. ஸோ இந்த 5 கொஷினை கட்டாயம் விட்டுறாதீங்க, இருக்கிறதுலே ஈஸியஸ்ட்டுன்னு நான் சொல்லுவேன். ஏன் அப்படின்னா 4 ஆன்சருமே நமக்கு கொடுத்து தான் வச்சுருக்காங்க, கீழே கொடுத்துருக்காங்க. அந்த 4மே கண்டிப்பாக அது ஏதாச்சும் ஒரு டேஷில் நிச்சயமாக வரும். ஜஸ்ட்டு அதோட ஆர்டரை மாற்றி போட்டு நம்ம கண்டுபிடிக்கிறது வந்து ஈஸியாக தான் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.